என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு எச்சரிக்கையான ஒரு பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள். நான் சொல்கின்ற அடையாளத்தை வைத்து இவளை எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து விடாதே. இந்த பெண்ணிடம் அதிக எச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டிய தருணம். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த பெண்தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாள். இவள் யார்? எதனால் இவள் உனக்கு வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை கொடுக்கிறாள் என்பதனை பற்றி உனக்கு இந்த பிரத்யங்கரா தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு இப்பொழுது வேடிக்கையாக இருக்கின்றது. நான் எந்த தவறும் செய்யாமல் என் வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் விளையாடுவதற்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் யாரையும் எந்த காலத்திலும் எதற்காகவும் துன்புறுத்தியதோ வேதனைப்படுத்தியதோ இல்லை எனும் பொழுது என்னை இவர்கள் வேதனைப்படுத்த நினைப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் இன்று இந்த பிரத்யங்கரா முடிவு கட்டுகின்றேன். இவர்களுக்கும் முடிவினை உன் அம்மா நான் கட்டுகின்றேன். என்னவென்று கேட்டுவிட்ட பிறகு நீ நிச்சயமாக தெளிவடைந்து விடுவாய். இது நடக்கிறது அம்மா என்று நீ நிச்சயமாக என்னிடத்தில் ஒத்துக்கொள்வாய். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை உனக்கு செய்ய துடித்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணின் அடையாளத்தை நான் சொல்லிவிட்டேன் என்றால் என் குழந்தை நிச்சயமாக நீ கண்கள் கலங்குவாய். நம் தாயானவள் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள், எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை நீ மனதளவில் என்னை நினைத்து பெருமைப்பட்டு கொள்வாய். என் குழந்தையே, இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற பொழுதெல்லாம் உனக்கு வருகின்ற பல தீய வினைகளை எல்லாம் நான் அடித்து விரட்டி இருக்கின்றேன். எத்தனையோ சக்திகளை உன் வாழ்க்கையில் நெருங்க விடாமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். ஆனால் இந்த பெண்ணை என்னால் நிறுத்த முடியாமல் போனதற்கு காரணம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய குடும்பத்திலேயே இருக்கின்ற ஒரு பெண். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்துவிட்டு உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு பொறுக்க முடியாமல் அங்கே குமுறிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண். இவளினுடைய இந்த குமுறல் சத்தம்தான் இப்பொழுது உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த பெண்ணினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் உனக்கு ரணமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இவள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துடித்து கொண்டிருக்கின்றாள். இவளின் எண்ணம் போலத்தான் நீ வாழ வேண்டும். இவள் நினைத்தால் நீ சிரிக்க வேண்டும். இவள் நினைத்தால் நீ அழ வேண்டும். இவள் நினைத்தால் நீ கவலையோடு இருக்க வேண்டும். இவள் நினைப்பது போலத்தான் உனக்கு எல்லாம் நடக்க வேண்டும். எதையுமே சுதந்திரமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் செய்ய முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் என் பிள்ளை இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கென இந்த பிரத்யங்கரா கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாமல் நீ தவித்து நிற்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக அறிந்து கொண்டேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ என்னிடத்தில் இருந்து பெறுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த பெண்ணால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டாலும் உன் பிரத்யங்கரா அதை விடுவதாக இல்லை. ஏனென்றால் இத்தனை காலமும் இவளை விட்டு வைத்தது எல்லாம் போதும். என் பிள்ளையை என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கின்றாள். என் குழந்தையின் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை ஒருவரால் கொடுக்க முடியுமா என்று உன் அம்மா நானே மனம் கலங்கி நின்றேன். நாம் சட்டென்று ஒருவருக்கு தண்டனையை கொடுக்க முடியாது. அது தெய்வத்தின் நியதியும் கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனைக்கு முன்பாக பல வாய்ப்புகள் வழங்கப்படும். அதிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளாமல் மாட்டிக்கொண்டார்கள் என்றால் தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் தப்பித்து பிழைத்து செல்வார்கள். இவர்களுக்கும் அது போன்ற வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இவர்கள் ஏற்படுத்த நினைத்த துன்பங்களுக்குத்தான் இன்று இந்த பிரத்யங்கரா அவர்களுக்கு பதிலை தரப்போகின்றேன்.
இந்த பெண் மனதில் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை. உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதில் இவள் அத்தனை கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றாள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எண்ணி இவள் கதி கலங்கி நிற்கின்றாள். இவளுக்கு உன்னுடைய சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. நீ சிரித்தாலே அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றது. யாராக இருக்கிறது என்று என் பிள்ளை யோசிக்கின்றாயா? அம்மா சொல்லும் பொழுதே உனக்கு ஓரளவிற்கு தட்டுப்பட்டிருக்கும். என் குழந்தையை, உன்னுடைய இல்லத்தில் ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவள். அதாவது ஒன்று தன்னுடைய துணையை இழந்தவளாக இருக்கும், அல்லது தன்னுடைய துணையை விட்டு பிரிந்தவளாக இருக்கும். இது போன்றவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் அதிகமான மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று தான் நினைப்போம். இவர்கள் தனிமைப்பட்டு விடக்கூடாது. எப்பொழுதும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்போம் என்று சொல்லித்தான் எல்லோருமே நாம் நினைப்போம். ஆனால் உன்னுடைய எண்ணம் போல அவர்களின் எண்ணம் இல்லை. அவர்களுக்கு நாம் தனியாக இருக்கிறோம் என்று யாரும் நம்மை ஒதுக்கிவிடக்கூடாது. அதுபோல மற்றவர்களின் சந்தோஷத்திற்கு ஒருபொழுதும் நாம் இடையூறாக இருந்துவிடக்கூடாது. நம்மை பார்த்து அவர்களுக்கு இவர்கள் முன்னிலையில் நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறோமே என்ற எண்ணம் தோன்றிவிடக்கூடாது என்பது போன்ற எண்ணம்தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அந்த பெண்ணிற்கு அத்தனையும் உனக்கு எதிரான எண்ணங்களாக வந்துவிட்டது. உனக்கு சந்தோஷம் இருக்கக்கூடாது. நீ உன் துணையோடு மனநிறைவோடு இருக்கக்கூடாது. நீயும் உன் துணையும் சிரித்து விட்டாலே அவளுக்கு ஐயோ என்றாகிவிடுகின்றது. எதை செய்து இதை நாம் தடுப்பது, எதை செய்து இவர்களை அளவைப்பது, எதை செய்து இவர்களை பிரிப்பது என்பது போலத்தான் அவளின் எண்ணம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது. மனதளவில் அவளின் எண்ணம் இப்படி இருந்தாலும் வெளிப்படையாக பேசும் பொழுது தன்னை எந்த அளவிற்கு அன்பிற்குரியவளாக காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு அன்பிற்குரியவளாக காட்டிக் கொண்டிருக்கின்றாள். இவளினுடைய இந்த செயல்பாடுகளினால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பாதிப்புகளும் என்னவென்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். எத்தனை பெரிய சந்தோஷத்தை எல்லாம் நீ தொலைத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி வந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீ வரமாக நினைத்து பொக்கிஷமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவளினுடைய வருகை, இவளினுடைய தலையீடு உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்திலிருந்து பறித்து விட்டது. எப்பொழுதுமே உனக்கு மன நிம்மதி இல்லை என்கின்ற சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி விட்டது. இனி எந்த நிலையிலும் நான் சந்தோஷமாக இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். என்னால் முடிந்தால் நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், இல்லை என்றால் விட்டு விலகிச் செல்கிறேன் என்கின்ற எண்ணத்திற்கு என் பிள்ளை வந்து விட்டாய். இப்பேற்பட்ட மனநிலைக்கு உன்னை தள்ளியவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா? அவர்களுக்கு ஏற்கனவே இது போன்ற தண்டனை கிடைத்ததற்கு காரணம் இந்த குணமாக கூட இருக்கலாம். தன் துணைக்கு இவர்கள் எந்த வகையிலும் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். அதனால்தான் இது போன்ற ஒரு நிலை இவர்களுக்கு வந்திருக்கின்றது. அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் ஒருபொழுதுமே தனக்கு நெருக்கமானவர்களிடத்தில் கூட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் யார் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்களை எப்படி தொந்தரவு செய்யலாம், இவர்கள் நிம்மதியை எப்படி கெடுக்கலாம் என்பதில்தான் இவர்களின் கவனம் முழுமையாக இருந்திருக்கிறதே தவிர ஒருபொழுதும் யாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதில் இவர்கள் கவனம் இல்லை. இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட இந்த பெண்ணை நான் உனக்கு இப்பொழுது அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறேன் அல்லவா? என் குழந்தையே, ஒன்று இவளை விட்டு ஒதுங்கி இரு, இல்லை இவளிடத்தில் நீ கனிவோடு பழகிப்பார். எப்படி தெரியுமா? இந்த பெண்ணிற்கு மனதில் இன்னொரு வருத்தம் இருக்கின்றது. என்னவென்றால், தான் இத்தனை கவலையோடு தனித்திருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, எந்த விஷயத்தையுமே நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே என்ற ஒரு எண்ணம். அதாவது தனிமை என்பது விரக்தியின் உச்சம். தனிமை நமக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது இனிமையாக இருக்கும். அதே நேரத்தில் ஒருவரை பிரிந்து நம் வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கின்ற தனிமை கொடுமையானதுதான். அப்படி ஒரு தனிமை தனக்கு கிடைத்ததை எண்ணி அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தனக்கு ஒரு நல்ல நட்பாக, தன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உறவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள்.
ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி இங்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என்றவுடன் அவர்கள் தங்களினுடைய குணத்தை அப்படியே எதிர்மறையாக மாற்றிக்கொண்டார்கள். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் தன்னை மாற்றிக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இனி எதுவுமே நாம் சந்தோஷப்படும்படி தான் நடக்க வேண்டும், மற்றவர்களின் சந்தோஷத்தை காண தனக்கு பிடிக்காது என்பது போன்ற தன் எண்ணத்தையும் உணர்வுகளையும் மாற்றிக்கொண்டார்கள். உன்னால் இவர்களை திருத்தி கொண்டு வர முடியும் என்றால் அந்த முயற்சியை செய்து பார். இல்லை என்றால் இவர்களை விட்டு நீ நிரந்தரமாகவே ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் மேலும் மேலும் இது பிரச்சனைகளை வழுக்கும். காலத்திற்கும் உன்னால் உன் துணையோடு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு முறை சிரித்து விட்டால் அதை கண்டு இவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு இவர்கள் மனம் வேதனைப்பட்டு நிற்கின்றார்கள். என்ன நடந்தாலும் சரி, இதிலிருந்து எப்படியாவது தான் தனக்குரிய மகிழ்ச்சியை பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதும். ஆனால் அவர்கள் அதை நினைப்பது கிடையாது. தான் சந்தோஷத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை பறிக்க வேண்டும் என்றல்லவா நினைக்கின்றார்கள். சொல்லி புரிய வைக்கலாம். அப்படியும் புரியவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகுவதுதான் உனக்கு நல்லது. நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தான் செய்த தவறு என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும். அப்பொழுது உன்னை தேடி அவர்கள் வருவார்கள். என் பிள்ளையே, இது போன்றவர்கள் தனிமையை நினைத்து வருந்தும் பொழுதும் தன்னுடைய தனிமைக்கு ஆறுதலாக உன்னை தேடி வரும் பொழுதும் ஒரு பொழுதும் அவர்களை வெறுத்து ஒதுக்காதே. தவறே செய்திருந்தாலும் அதை அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த மன்னிப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும். திருந்துவதற்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நல்லபடியாக வாழ முடியும். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் அவர்களின் துன்பத்திற்கு அவர்களே பொறுப்பாவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். நல்ல சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு துணையாக கொடுக்கும். என்ன நடந்தாலும் சரி, தான் ஆசைப்பட்டது போல தனக்கான வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். இவர்களின் எண்ணங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு தெளிவான விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழத் தொடங்கு. இனி எந்த காலத்திலும் உனக்கு துன்பங்கள் இல்லாத ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். நம்மிடத்தில் ஒருவர் இதுபோன்று ஒரு வித்தியாசமான குணாதிசயங்களோடு நடந்து கொள்கிறார் என்றால் அவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கும் பட்சத்தில் உன்னால் முடிந்த வரையிலும் அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய். இல்லை, எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் இவர்களை திருத்த முடியாது என்று தெரிந்துவிட்டால் என் பிள்ளையே ஒதுங்கி நட. உன்னுடைய சந்தோஷத்தை தேடத் தொடங்கு. மனமகிழ்ச்சியான இந்த வாழ்க்கையை வாழ பழகு. அவர்களுக்கு அவர்கள் சுயநலம் இங்கு முக்கியமாக இருக்கும் பொழுது நீயும் கொஞ்சம் சுயநலமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. பிரத்யங்கரா உன் வாழ்க்கையை நிச்சயமாக சரி செய்து கொடுக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டு வருகின்றேன். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. இந்த சூழ்நிலைகள் இன்னமும் உனக்கு அழகாக மாறப்போவதை உன் அம்மா உனக்கு நிச்சயமாக உறுதி செய்கின்றேன். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி தருகின்றேன். மனமகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிரு. உனக்காக இந்த பிரத்யங்கரா செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவிற்கு உன் மீது நான் கொண்ட அன்பை உனக்கு வெளிப்படுத்துகிறது என்பதனை நிச்சயமாக இனிமேலாவது புரிந்து கொள்வாய். யாராலும் என் பிள்ளைக்கு எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க முடியாதபடிக்கு நான் அனைத்தையும் உனக்கு செய்து கொடுக்கின்றேன். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன். எண்ணற்ற விஷயங்களில் நீ தெளிவடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உனக்காக யாரும் இங்கு இல்லாத பொழுது யாருக்காகவும் நீ இருக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தை என் பிள்ளை சரியாக கையாளத் தொடங்கிவிடு. நிச்சயமாக உன் மகிழ்ச்சியை யாருக்கும் விட்டு கொடுத்து இங்கு எதுவுமாக போவது கிடையாது. யாருக்காகவும் நாம் வாழவும் இங்கு பிறக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த தாயானவள் என்னுடைய அறிவுரையின்படி நீ நல்லபடியாக நடந்து கொள். உன்னால் முடிந்த அளவில் அவர்களை சரி செய்ய முயற்சி செய். இல்லாத பட்சத்தில்
நீயாக வாழத் தொடங்கிவிடு. அவரவர் செய்த பாவம் அவர்களுக்கு புரிய வரும் பொழுது நிச்சயமாக திருந்துவார்கள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.